சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ நகைகள் 1562 ஏக்கர் நிலப்பத்திரம் ஆகியவற்றை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க கர்நாடக அரசுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1991 முதல் 1996 ஆண்டு வரை தமிழ்நாடு முதல்வராக இருந்த ஜெயலலிதா மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீட்டில் நடத்திய சோதனையில் தங்க, வைர நகைகள், வெள்ளி பொருட்கள், கைக்கடிகாரங்கள் உள்பட ஏராளமான பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஆனால் 2004ஆம் ஆண்டில் சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகத்திற்கு மாற்றப்படவே பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் பெங்களூரு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய 4வருக்கும் தலா 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இவ்வழக்கின் மேல்முறையீட்டு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்தபோது ஜெயலலிதா உயிரிழந்தார். சசிகலா உள்ளிட்ட 3வரும் பெங்களூரு மத்திய சிறையில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தனர். ஜெயலலிதாவின் உடைமைகளை ஏலத்தில் விட்டு அதில் கிடைக்கும் பணத்தை அரசின் கருவூலத்தில் சேர்க்க கோரி கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்கம், வெள்ளி நகைகள், 1562 ஏக்கர் நிலப்பத்திரங்களை பிப்ரவரி 14, 15ஆம் தேதிகளில் ஒப்படைக்க வேண்டுமென பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பெட்டிகளுடன் வர வேண்டும், உரிய வாகன வசதி, பாதுகாப்புடன் வந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பொருட்களை எடுத்துச் செல்லும்போது அதனை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டாளர்கள் இருக்க வேண்டும், ஒட்டுமொத்த நடைமுறையும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் மீண்டும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.